நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நம்ம மக்களில் பெரும்பாலானவங்களுக்கு இப்போ உலர்பழங்கள், உலர்கொட்டைகள், இயற்கையான பழங்களை சாப்பிட்ணுங்கிற அந்த நல்ல விழிப்புணர்வு இருக்குது. குறிப்பாக இந்த பேரிச்சம்பழம், திராட்சைப்பழம், அத்திப்பழம் போன்ற உலர்பழங்களை சாப்பிடக்கூடிய வழக்கமும் அது நல்ல அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், தெரியாத விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலர்பழங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, சோடியம் சல்ஃபைடுங்கிற ஒரு ரசாயன பவுடரை அதில் கலப்பாங்க. அது ரொம்ப குறைந்த அளவுல கலப்பாங்க. அதுக்கு சுவையோ, மணமோ இருக்காது. அத நம்மால உணரவும் முடியாது. மேலும் இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இந்த பழங்கள்லாம் வந்து ரொம்ப அதிக இனிப்புடையதா இருக்கிறதுனால, அந்த சுவைய நம்மால கண்டுக்க முடியாது, கவனிக்க முடியாது. டேஸ்ட்டா இருக்குதுன்னு நம்ம அப்படியே சாப்பிட்டுருவோம். அதனால என்ன சிக்கல்ன்னு சொன்னா, பல்வேறு உடல் நல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி தவிர்க்கிறது? இந்த பேரீச்சம்பழமோ, அத்திப்பழமோ அல்லது செர்ரி பழம் சொல்கிறோமே அந்த பழமோ, அல்லது எந்த உலர் பழங்கள் சாப்பிட்டீங்கனாலும், நீங்க அதை தண்ணீர்ல கழுவிட்டு சாப்பிட்றது தான் உங்களுக்கு பாதுகாப்பானது. எனவே இத தவறாம செய்யுங்க. எப்பவும் உலர் பழங்கள் எதை சாப்பிட்டாலும், நம்ம கடையில விக்கிற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ட தான் நம்ம கழுவி சாப்பிடணும்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, உலர் பழங்களையும் கண்டிப்பாக கழுவி தான் சாப்பிடணும். அப்பதான் அது நமக்கு பாதுகாப்பானது. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐலைஃப் சேனலை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் காஞ்சி முகிலன்.